கிறிஸ்துவே உமக்கு நன்றி. கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, என் தேவ சன்னமே, ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மிகுந்த ஆனந்தத்தோடு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். சிரம் தாழ்த்தி இந்த யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற, கேட்டுக்கொண்டிருக்கின்ற, கூகுள் மீட் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை பொழுதிலே ஆவியானவர் நமக்கு தருகின்ற இறை இரக்கத்தின் செய்தி, நான் உனது ஒவ்வொரு சிறிய வேலையையும் ஆசீர்வதிக்கிறேன். நான் உனது ஒவ்வொரு சிறிய வேலையையும் ஆசீர்வதிக்கிறேன். அவை எனக்கு மிக சிறியனவை, அற்பமானவை என நீ நினைக்காதே. அவை அப்படி அல்ல. நீ செய்ய வேண்டிய கடமைகள் என்று எதுவும் இல்லாவிட்டாலும் கூட நான் உன்னை தேடுவேன். என் குழந்தையே, வாழ்வின் சிறிய ஏற்ற தாழ்வுகளை பற்றி தவறாக நினைக்காதே. எங்கே சிலுவை இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சி இருக்கும் என்பதை பற்றி நிச்சயமாயிரு. உனக்கு புரிகிறதா? ஜெபி மகளே, ஜெபி மகனே, ஜெபி சகோதரனே, சகோதரியே, உனக்கு நன்றி. எளிமையான விருப்பங்களில் இருந்து புனிதமான மலர்கள் வருகின்றன என நான் எனது முழுமையான அருள் நிறைந்த வரங்களுடன் வருகிறேன். நீ மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய விண்ணகத்தை மட்டுமே தேடு. நீ வந்தமைக்காய் நன்றி. என் குழந்தையே, இந்த உலகம் உனக்கு தருவதை அல்ல, நான் எதை விரும்புகிறேனோ அதையே நீயும் விரும்ப வேண்டும் என இறைவன் உன்னிடம் இன்று கேட்கிறார். நான் எதை விரும்புகிறேனோ அதையே நீயும் விரும்ப வேண்டும் என இறைவன் உன்னிடம் கேட்கிறார். எல்லாம் உன் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? எல்லாம் உன் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை பற்றி நீ அனாவசியமாக கவலைப்பட்டால் என்னிடமிருந்து உன்னை நீ பிரித்துக் கொள்கிறாய். ஏன்? ஆமன் பார்த்தவர்களே, ஒவ்வொரு நாள் ஆவியானவர் நமக்கு தருகின்ற சிந்தனை அந்த 5 நிமிடம் ஆவியானவர் நமக்கு தருகின்ற சிந்தனை ஒவ்வொரு சிறிய வேலையும் கூட ஆசீர்வதிக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவரை தேடுபவருக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. இன்னைக்கு ஆவியானவர் நம்மளிடத்தில் வந்து, உன்னிடம் வந்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். விடுதலை பயணம் 20:24 சொல்லுகிறது, என் பெயரை நினைவுறுத்த, என் பெயரை நீ நினைவுபடுத்த, நீ அமைக்கும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன் என்று உரைத்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மலாக்கி 3:16 சொல்வதை போல ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டார்கள் என்று சொல்லி, எம்மாவூஸ் சீடர்களிலே அனுபவத்திலே அவருடைய மனக்கண்களை திறந்தீரே. உடைய வார்த்தை வசனங்களை நாங்கள் கேட்கும் பொழுது எங்கள் உள்ளம் பற்றி எறிய வேண்டும் என்று எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சங்கீதம் 103:10 படி, பாவங்களுக்கு ஏற்ப நம்மை அவர் நடத்துவதில்லை, தாய் வயிற்றில் ஒரு வாகம் முன்பதாகவே நம்மை அறிந்த தேவன். தொடக்க நூல் 16:13 சொல்வதை போல ஆகாரின் கண்களை திறந்தவன். ஆகாரே ஆகாரே அழ வேண்டாம், ஆண்டவர் உன்னிடம் இருக்கின்றாரே. ஆகாரின் கண்களை திறந்த தேவன்.
ஆகாரின் கண்களை திறந்தார். ஐயோ, என் பிள்ளை இறந்து போவது என்னால் சகிக்க முடியாதே என்று சொல்லி ஒரு இடத்துல கொண்டு போய் குழந்தையை போட்டுட்டு அழுகிறா, துடிக்கிறா. ஆண்டவர் அந்த குழந்தையோடு இருந்தால் ஆகாரின் அழுகுரலை ஆண்டவர் கேட்டார். ஆகார் ஆண்டவருக்கு காண்கின்ற தேவன் என்று ஒரு பெயரை சூட்டினாள். ஆகாரின் கண்களை திறந்தவர் இன்று நம்முடைய கண்களையும் திறக்கட்டும். ஆண்டவரே, நீர் திறக்கப் போவதற்காய் நன்றி. நான் உனது ஒவ்வொரு சிறிய வேலையும் ஆசீர்வதிக்கிறேன் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நான் உனது ஒவ்வொரு சிறிய வேலையையும் ஆசீர்வதிக்கிறேன் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய சிந்தனையோடு, ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் கற்பிக்கின்ற வழிகளில் நாங்கள் செபிக்கவும் சுதிக்கவும், தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்யவும், தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல்களை பாடவும் ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.